ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு பேரை வைப்பார். அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்வரின் முகவரி திட்டம் ஒன்னு அறிவிச்சார், அது இங்கே காணாத போயிட்டது. இப்போ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், இந்த தொகுதியில் ஸ்டாலின் இருக்காரா? இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு, உங்களுடன் ஸ்டாலின். இப்போ யாரோட ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். நீங்க ஸ்டாலினோட இருக்கிறீங்க. ஏங்க ஆட்சி போகுது, ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனா, அவருக்கு சீரியஸ் ஆனா வெண்டிலேட்டர் வச்சிருவாங்க உயிர் காப்பாத்துறதுக்கு. அது மாதிரி இப்ப ஆட்சி போகிற நேரத்தில் இந்த ஆட்சிக்கு வெண்டிலேட்டர் வச்சிருக்கீங்க. 2026 நீங்க ஓட்டு என்ற வெண்டிலேட்டரை புடுங்கினா ஆட்சி போச்சு. இந்த காலகட்டத்தில் 46 பிரச்சனை இருக்குதாங்க மக்களுக்கு. ஏன் 4 வருஷம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? 46 பிரச்சனை இருப்பதாக இந்த விளம்பரத்தாரர்கள் அடிச்சு அரசு ஊழியர்கள் வீடு வீடா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, அந்த பிரச்சனையை சொல்லுங்க, நாங்க 45 நாள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்த்து வைப்பென்று ஒரு நாடகத்தை இப்ப அரங்கேற்றாங்க. இது உண்மையா? அப்ப ஸ்டாலினே ஒத்துக்கிட்டார், 45 பிரச்சனை 46 பிரச்சனை நாட்டு மக்களத்துல இருக்குன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார்ல. அப்புறம் ஏன் இது வரைக்கும் தீக்கல? அதுக்கு தான் உங்களை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க. அப்ப மக்களை பத்தி கவலைப்படல, மக்களுடைய பிரச்சனை பத்தி கவலைப்படல. இப்பதான் கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழித்திருக்கிறார் முதலமைச்சர். உங்களுடன் முதலமைச்சர் வந்திருக்கார். இதே மாதிரி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கிராமந்தோறும் போனார், நகரத்துக்கு வந்தார். ஒரு திட்டு கண்டா பாயை விரிச்சு போட்டு அமர்ந்துக்குவார். முன்னாடி மக்களை எல்லாம் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சிருவார். அப்போ மக்கள்கிட்ட கேட்பாரு, மக்களே உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது? அந்த குறையெல்லாம் ஒரு விண்ணப்பம் எழுதி நான் கொண்டு பெட்டி இருக்கிறேன். பெட்டி கண்டாவே ஒரு ஆசை தான், பெட்டி கொண்டாந்து வைக்கிறேன். அந்த பெட்டியில உங்க மனுவை போடுங்க. நான் மனுவை போட்ட உடனே நான் பெட்டி பூட்டி சீலை வச்சு என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டியை திறந்து உங்க மனுவை படிச்சு பார்த்து தீர்வு சொன்னேன். அப்படின்னா இந்த எதுக்குது? ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல்ல, மக்களுடைய பிரச்சனை எழுதினாலும் மனு கொடுத்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மனு வாங்கன்னு சொல்றீங்கள. அப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே அரசாங்கம் இன்றைய திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இவர் சொல்லி பார்த்தாரு, மக்கள் கேட்கல. இவருடைய அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. திமுக பொதுக்கூட்டம் போட்டு பேசி பார்த்தாங்க, கேட்கல. இப்ப இதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பேட்டி கொடுக்காம அதுக்கு 4 துறை செயலாளரை நியமிச்சிருக்கிறாங்க. ஏங்க வெக்கைக்காடார் இல்ல? 4 துறை செயலாளர் தினந்தோறும் திமுக ஆட்சியில இன்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு ஒரு விவரத்தை சொல்றாங்களாம். அதுலயும் பச்சை பொய். அண்மையில ஒரு IAS அதிகாரி இன்றைக்கு தொலைக்காட்சியில பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்காங்க. வாங்கிய மனு 1,05,00,000, தீர்வு காணப்பட்டது 1,01,00,000. அது இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த தேதியிலிருந்து அவர் குறிப்பிட்ட தேதி முடிவரை 27 லட்சம் மனு தான் வந்திருக்குது. மொத்தம் வந்தது 27 லட்சம் மனு. ஆனா அவள் குறிப்பிட்டது 1,05,00,000 மனு வரப்பட்டது, தீர்வு காணப்பட்டது 1,01,00,000 மனு. பச்சை பொய்ய சொல்றீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விசாரிக்கப்படும். எதுக்கு நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க? நீங்க சொன்ன காலகட்டம், நீங்க சொன்ன காலத்தில் எந்த காலத்தில் ஆரம்பிச்சு எந்த தேதி ஆரம்பிச்சு எந்த தேதி முடியும், அந்த இடைப்பட்ட காலத்தில் இவ்வளவு மனு தான் வாங்கப்பட்டது. 27 லட்சம் மனு தான் வாங்கியிருக்கிறீங்க. 1,05,00,000 மனு வாங்கப்பட்டதாக கூறப்படுவது தவறு. தவறான புள்ளிவிவரத்தை அரசு அதிகாரிகள் வெளியிலே மக்களுக்கு தெரிவிப்பால் சட்டப்படி அதிமுக ஆட்சி மனதோட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து